Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் வீடியோவில் நம்ம எக்ஸசைஸ் 2.7க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள் 22 வரைக்கும் சால்வ் பண்ணியிருந்தோம். தட் இஸ் எக்ஸாம்பிள் 2.22 வந்து முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோவில் அதோட கண்டினியூஷன் எக்ஸாம்பிள் 2.23 அண்டு ரிமைனிங் கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணுவோம், ரைட்? ஸோ 2.23 என்ன அப்படின்னா ரெப்ரசன்ட் தி காம்ப்ளெக்ஸ் நம்பர் இன் போலார் ஃபார்ம். ஸோ இந்த நம்பர்ஸை வந்து போலார் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோதான் நம்மளோட கொஸ்டின். ஓகே, ஸோ அப்போ போலார் ஃபார்ம்னா என்ன? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஆர் அண்ட் தீட்டாவில் இருக்கணும். ஸோ -1 - i ஃபஸ்ட்டு சப்டிவிஷன், லெட் -1 - i ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் தீட்டா ப்ளஸ் ஐ சைன் தீட்டா. இதுதானே நம்மளுக்கு போலார் ஃபார்ம். ஸோ அப்போ இந்த ஃபார்மில் இதை நம்ம எழுதணும். வாட் இஸ் யுவர் ஆர்? ஆர் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் தட் இஸ் அண்டர் தி ரூட் ஆஃப் real part square plus imaginary part square, so which is nothing but -1 and -1. So real part is also -1, imaginary part is also -1. So -1 square plus -1 square, 1 plus 1 is 2. So under the root of 2. And what is your alpha? Tan inverse of y by x. So y value -1, x value -1. So tan inverse of -1 by -1 under the modulus, which is again tan inverse of 1. Tan எப்போ ஒன்று வரும்? 45 டிகிரியில். ஸோ இதோட நம்ம டேரெக்டாக இதுதான் டீட்டா அப்படின்னு எடுத்துடக்கூடாது. இந்த டீட்டா வேல்யூ திஸ் இஸ் ஜஸ்ட் ஆல்ஃபா. ஓகே, ஸோ அப்போ டீட்டா ஃபைன் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? எந்த குவாட்ரண்ட்டில் இது லை ஆகுது நம்மளோட இசட் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணி தான் நம்மளோட டீட்டா. ஓகே, சின்ஸ் -1 - i லைஸ் இன் தி தேர்டு குவாட்ரண்ட். கரெக்டாக? ஏன்? பிகாஸ் ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் இப்படி இருக்கும், எல்லாமே பாசிட்டிவ். செகண்டில் பாசிட்டிவ், இது ஒய் ஆக்சிஸ் பாசிட்டிவ், தட் இஸ் இமேஜினரி பாசிட்டிவ், இது நெகட்டிவ். ஓகே, இங்கே தான் ரெண்டுமே நெகட்டிவ், ரைட்? அப்போ -1,1னா இங்கே -1, ஸோ இங்கேயும் -1 இந்த பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த வேல்யூ. ஸோ தட் இது லைஸ் இன் தி தேர்ட் குவாட்ரண்ட். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்னா என்ன பண்ணுவீங்க? இங்கேனா ஆல்ஃபா ஈக்குவல் டு டீட்டா, இங்கன்னா π - ஆல்ஃபா, இங்கே ஆல்ஃபா - π. ஸோ தட் டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா - π. லாஸ்ட் வீடியோலேயே பேசியிருந்தோம், ரைட்? ஸோ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூ இஸ் π/4. ஸோ π/4 - π. ஸோ கிராஸ் பண்ணிங்கன்னா π - 4π டிவைடட் பை 4. ஸோ தட் 3π/4 minus of 3π/4, that is the answer. Therefore -1, - i, that is -1 - i can be written as r value √2. so √2 into cos of theta place la -3π/4 plus i sin 3π/4. அடுத்து நமக்கு ரிசல்ட் என்ன தெரியும்? cos of -θ is nothing but cos θ, sin of -θ is nothing but -sin θ. அப்போ sin of -3π/4 என்ன ஆகும்? -i sin 3π/4. இது வந்து ப்ளஸ் தான், அப்போ ப்ளஸ் cos 3π/4 √2 into. so this is the expression right now. okay, and இந்த மாதிரி ஒரு விஷயம் வர்றப்ப நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னோம்? அந்த பேசிக் லாஸ்ட் வீடியோவில் பேசுகிறப்பே சொல்லியிருந்தேன். இது கூட என்ன பண்ணோம்? ஒரு 2k பையை ஆட் பண்ணோம். அதுதான் நம்மளோட ultimate aim. so therefore -1 - i equal to √2 into cos 3π/4 plus 2k pi minus i sin into 3π/4 plus 2k pi, comma k belongs to an integer. இவ்வளோ தான் ஆன்சர். ஓகே, ஸோ டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ. ஏன்னா இது வந்து பர்டிகுலர் கேஸ், ஒரு கேஸ்க்கு மட்டும் நம்ம இதை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஜென்ரலைஸ்டில் எழுதுகிறப்ப நம்ம என்ன பண்ணோம்னா 2k pi அப்படின்னு ஒன்று ஆட் பண்ணிக்கணும். therefore டிபெண்டிங் அப்பான் தி வேல்யூ ஆஃப் k, இந்த k வேல்யூவை நான் மாற்ற இந்த வேல்யூ எனக்கு என்ன இருக்கும்? டீட்டா வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, பிகாஸ் இங்கே நான் கேக்கு 0 கொடுத்தா ஜஸ்ட் 3π/4 வரும். கேக்கு 1 கொடுத்தா 3π/4 ப்ளஸ் 2π வரும். கிராஸ் பண்ணிங்கன்னா 3π ப்ளஸ் 3 டைம்ஸ் ஆகுது. ஸோ அப்போ 12. ஸோ 3 + 12 15π/4 அந்த மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி நான் கேக்கு வேல்யூ கொடுக்க இந்த டீட்டா வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அப்போ டீட்டா வேல்யூ சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த என்டையர் வேல்யூ, என்டையர் போலார் ஃபார்மே நமக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். கெட் வேரியஸ் ஆல்டர்னேட்டிவ் polar forms. so that is the answer for this first subdivision. okay, then second subdivision 1 plus i √3. இதோட ஆன்சர் நம்ம ஃபைன் பண்ணோம். so let 1 plus i √3 can be written as r into cos theta plus i sin theta. இந்த வேல்யூ எடுத்துக்கிறோம். அப்போ what is your r? under the root of x square plus y square, that is your r value. so under the root of x value 1, so 1 square plus y value வந்து √3, so √3 square. so √3 ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆயிரும்? ஸோ இந்த ஸ்கொயரும் ரூட்டும் கெட்ஸ் கேன்சல். அப்போ ஜஸ்ட்டு 1 plus 3ன்னு வரும். ஸோ 1 plus 3 என்ன? √4. √4 என்ன? which is nothing but 2. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 2. அடுத்தது alpha equal to tan inverse of modulus y by x. இந்த இடத்துல modulus போடுங்க, that is important because
இன்கேஸ் உங்களோட எக்ஸ் வேல்யூ இல்லை ஒய் வேல்யூ நெகட்டிவில் இருந்ததுன்னா இதை நெகட்டிவில் எழுதிடக்கூடாது. பட் நமக்கு tan ஆஃப் மைனஸ் தீட்டா மைனஸ் tan தீட்டான்னு தெரியும். பட் அதனால் மைனஸில் எழுதிருவீங்க ஆன்சரு. அதுக்கு தான் சொல்கிறேன். ஸோ அப்போ அந்த நெகட்டிவில் வரக்கூடாது. நமக்கு ஆன்சர் எப்போவுமே பாசிட்டிவில் தான் இருக்கணும். அதனால் ஜஸ்ட் புட் அ மாடுலஸ் ஃபார் திஸ். ஸோ அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் y வேல்யூ. ஸோ இமேஜினரி பார்ட் இஸ் √3, ரியல் பார்ட் இஸ் 1. ஸோ √3/1. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் √3 புக்கில் வந்து இது ஆக்சுவலி 1/√3ன்னு இருக்குது. பட் இந்த ஆன்சர் கரெக்டாக எடுத்திருக்காங்க 5/3. ஸோ அதான் நான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். புக்கில் இது வந்து 1/√3 அப்படின்னு எடுத்திருக்காங்க. ஸோ tan இன்வர்ஸ் ஆஃப் ஜஸ்ட் y/x பண்ணுறப்ப √3 தான். tan எப்போ நமக்கு √3 வரும்? π/3ல, அதாவது 60 டிகிரியில் வந்து நமக்கு என்ன வரும்? √3 வரும். ஓகே, ஸோ இந்த இடத்துல புக்கில் ஒரு மிஸ்டேக் இருக்குது, அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு π/3. இதோட முடிஞ்சுதா? இல்லை, வி நீட் தீட்டா வேல்யூ. அப்போ தீட்டா வேணும்னா என்ன பண்ணணும்? அது எந்த இடத்துல லை ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ 1 + i√3 லைஸ் இன் தி ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், ரைட். ஸோ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் நமக்கு லை ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? எப்படி ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டுன்னு கேரண்டியாக சொல்கிறீங்க? ஸோ 1ங்கிறது எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும் 1. √3னா என்ன அர்த்தம்? 1.732. ஸோ அப்போ 1க்கு மேலே இருக்கும், 1க்கும் 2க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிங்கன்னா இங்கே தான் அந்த பாயிண்ட் இருக்கும், ரேண்டமாக வரைகிற. ஸோ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில். அப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் தீட்டாவும் ஆல்ஃபாவும் நமக்கு என்ன? சேம். ஸோ தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணோம். ஸோ தட் தீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆல்ஃபா வேல்யூ தான் நமக்கு தீட்டா வேல்யூ. therefore தீட்டா ஈக்குவல் டு π/3. ஸோ 1 + i√3 நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? 2 × cos π/3 + i sin π/3 அப்படின்னு நம்ம எழுதலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம்? இதோட முடிஞ்சுதான்னு கேட்டால் இல்லை. என்ன பண்ணோம்? ஜென்ரலைஸ்டு ஃபார்ம் எழுதணும். இது கூட ஒரு 2k பையை ஆட் பண்ணணும். வேறு ஒன்றும் இல்லை. இந்த தீட்டா பிளேஸில் π/3 இருக்கா, அது கூட ஒரு 2k பை இன் போத் தி கேசஸ். அண்ட் அந்த k வந்து நமக்கு என்ன? இன்டிஜர். therefore 1 + i√3 ஈக்குவல் டு 2 × cos π/3 + 2k பை + i sin π/3 + 2k pi. So that is the answer for this example 2.23. Okay, then 2.24 என்ன அப்படின்னா, again find the principal argument, capital argument of z when z equal to this. இதோட principal argument கேட்குறாங்க. அப்போ இது எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கிவன் என்ன? z equal to -2 divided by 1 + i√3. ஓகே, இதுதான் கிவன் z. ஸோ ஆர்குமெண்ட் ஆஃப் z equal to ஆர்குமெண்ட் ஆஃப் -2 divided by 1 + √3i. ஸோ நெக்ஸ்ட் நமக்கு ப்ராப்பர்ட்டி என்ன தெரியும்? ஆர்குமெண்ட் ஆஃப் z1 by z2 லாக் ப்ராப்பர்ட்டி மாதிரி தான் சொன்னேன், லாஸ்ட் வீடியோவில் தான் பேசணும், ரைட். ஸோ அப்போ ஆர்குமெண்ட் ஆஃப் z1 z2 கேன் பி ரிட்டன் as ஆர்குமெண்ட் ஆஃப் z1 minus ஆர்குமெண்ட் ஆஃப் z2, arg of, okay, arg of z1 by z2 equal to arg of z1 minus arg of z2. Okay, so அப்போ left side என்ன ஆகும்? இந்த argument of z can be written as இதை ரெண்டே தனித்தனியாக பிரிங்க. argument of -2 minus arg of 1 + i√3. ஓகே, ஆர்க்னா என்ன அர்த்தம்? tan inverse of y/x under the modulus. அதுதான ஆர்குமெண்ட்டு. ஸோ அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும்? tan inverse of 0/(2) அண்ட் இது வந்து tan inverse of √3/1. ஓகே, இது நமக்கு பிரச்சனை இல்லை. tan inverse of y பிளேஸில் √3/1, ஏன்னா எக்ஸ் பிளேஸில் 1 இருக்கிறதுனால. இங்கே எக்ஸ் பிளேஸ் 0 2i, ரைட். ஸோ 0 -2 + 0i ஆக்சுவலி, ரைட். அதுதான ஃபார்மெட்டு. ஏன்னா இமேஜினரி இல்லைனா இட் இஸ் 0. அப்போ 0/-2 கரெக்டாக எழுதிட்டோம். இங்கே ஏன் ஒரு π மைனஸ் போட்டிருக்கேன் அப்படின்னா, இந்த -2 எங்கே லை ஆகும் பாருங்கள், எந்த குவாட்ரண்ட்டில் லை ஆகும் ஆக்சுவலி -2ங்கிறது. ஸோ நம்மளோட ரியல் அண்ட் இமேஜினரி தட் இஸ் ஆர்கன் பிளேனில் -2ங்கிறது எங்கே இருக்கும்? இங்கே இருக்கும். ஸோ இந்த லைனுக்கு மேலே இருக்குது. தட் மீன்ஸ் இட் லைஸ் இன் தி செகண்ட் குவாட்ரண்ட் ஆக்சுவலி, ரைட். ஸோ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்க மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? π - ஆல்ஃபா பண்ணுவோமா? இதுதான் அந்த ஆல்ஃபா, தட் இஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் y/xங்கிறது நமக்கு ஆல்ஃபா. ஒரு ஸ்டெப்பில் அட்வான்ஸாக போட்டிருக்கேன், இது ஆல்ஃபா. அதனால் நான் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணணும்? π - ஆல்ஃபா போடணும். அப்போ இங்கேயே நம்ம பண்ணலன்னு கேட்டால் 1 + √3 எங்கே இருக்கும்? எக்ஸ் ஆக்சிஸில் 1, ஒய் ஆக்சிஸில் √3. ஸோ 1க்கு மேலே இருக்கும், 1க்கும் 2க்கும் இன் பிட்வீனில் இருக்கும். ஸோ இந்த பாயிண்ட் என்னத்திங்கன்னா விச் லைஸ் இன் தி ஃபஸ்ட் குவாட்ரண்ட். ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தீட்டாவும் ஆல்ஃபாவும் நமக்கு சேம் தான். அதனால் இதை நம்ம என்ன பண்ணலாம்? டேரெக்டாகவே tan inverse of √3 அப்படின்னு எழுதிக்கலாம். அப்போ tan inverse of 0/anything 0. ஸோ tan inverse of 0, tan எப்போ 0 வரும்? 0ல் தான். அப்போ this becomes π - 0 மைனஸ் இது என்ன? tan inverse of √3. √3 எப்போ வரும்? π/3ல். ஸோ அப்போ π - π/3 கிராஸ் பண்ணால் என்ன? 3π - π/3 which is 2π/3. therefore argument of z equal to 2π/3 arg of z. but what is your actual question? capital arg of z கேட்டிருக்காங்க. so that is the question. since 2π/3 lies in between என்ன? -π and
plus pi. கரெக்டாக? ஸோ 2π/3 என்ன அர்த்தம்? 120 டிகிரி, ரைட்? ஸோ 2 into π/3, π/3னா 60யா? ஸோ 2 into 60 வந்து நமக்கு என்ன? 120. 120 வந்து எங்கே இருக்கும்? -180க்கும் +180க்கும் இன்பிட்வீனில் தான் டெஃபினட்டாக இருக்க போகுது, ரைட்? இந்த 120ங்கிறது அதுதான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம். therefore the principal argument of z, capital arg of z is equal to 2π/3. லாஸ்ட் வீடியோவில் அந்த பேசிக்ஸ் எல்லாம் பேசியிருந்தோம். ஸ்மால் அந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு ஒன்று பேசியிருந்தோம், அதே கான்செப்ட் தான். ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட். ஸோ திஸ் இஸ் யுவர் ஆர்க் ஆஃப் இசட். அப்போ இந்த ஆர்க் ஆஃப் இசட்டும் இதுவும் நமக்கு சேம், பிகாஸ் இட் லைஸ் இன் பிட்வீன் தீஸ் டூ. அப்போ இது மாறி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபோர்த் ரூட் ஆஃப் யூனிட்டிக்கு பார்த்தோம் ஒரு டேபிள் மாதிரி, அந்த விஷயம் தான். அப்போ இந்த வேல்யூக்குள்ளே இருக்குது. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஸ்மால் ஆர்க் ஆஃப் இசட் தான் capital arg of z to me. Okay, so that's all for this example and that's all for this video also. So இந்த வீடியோ நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்கமிங் வீடியோவில் இதில் இருக்க ரிமைனிங் எக்ஸாம்பிள் அண்ட் எக்ஸசைஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் 1 by 1 போடுவோம். ஓகே, ஸோ இதில் நம்ம ஒரு 2 எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம். ஸோ ரெண்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கொஸ்டின் தான். ஓகே, ஸோ இப்போதைக்கு ஜஸ்ட் நான் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணுறேன். செப்பரேட்டாக நம்ம என்னென்ன செக்ஷன் வைஸ் இம்பார்ட்டன்ட், சாப்டர் வைஸ் என்னென்ன இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் 1 by 1 நம்ம அப்புறமா பார்க்கலாம் செப்பரேட்டாக, ஒன்ஸ் நம்ம இந்த செக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.